எந்த சத்து தேவை, சுவை, எந்த சுவை தேவை? எல்லாரும் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. துவர்ப்பும் வேணும். அதை கொடுக்கறது தெரியுமா? துவர்ப்பு கசப்பு இருந்தாலே சக்கரை நோய் அண்டாது. அது ஒரு சரி. இப்போ கண்ணுக்கு உங்களுக்கு மருந்து சொல்லியாச்சு, சுகருக்கு மருந்து அனுப்ப போகிறோம், இது மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லியாச்சு. சரிதானம்மா? அடுத்தது யாருக்கு என்ன சந்தேகம்? நம்ம பாப்புள்ள பண்ணது கேளுங்க. மலச்சிக்கலுக்கு சொல்லியாச்சு, திருமலாவை சொல்லிட்டேன். திருமலாவை மலச்சிக்கல் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாரும் நார்மலாக சாப்பிட்ற பொருள் திருமலம். நைட்டில் மழை வராதவங்க காலையிலேயே ஒரு வேலை சாப்பிட்டு அது வெளி வயிற்று சாப்பிடலாம். தெரிகடுகை பற்றி சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அம்மா. இது ஒரு அடுத்த அற்புதமான மருந்து. நாங்களே எங்களுக்கு இன்னும் சில பஸ்பெல்லாம் சேர்க்கிறேன். அதாவது 8 திப்பிலி 7 சீரகம் சுட்டு போடி பிக்கலுக்கு அது இதில் சொல்கிறேன். திப்பிலியை சொல்கிறேன். திரிகடுகுன்னு ஒரு பொருள். இதே மாதிரி 3 பொருளாக வேற ஒன்றும் இல்லை. சுக்கு, மிளகு, திப்பிலி, வேற ஒன்றும் இல்லை. அதனுடைய வேலை இப்போ நான் திருவிழாவுக்கு பாட்டை விட அது பெருசு. பாட்டே பெருசு, ரசகத்தி மிளகு மாதிரி. அப்போது சுக்கு, மிளகு, திப்பிலி தெரிஞ்சது தான். இதை செஞ்சீங்களா? பார்த்துட்டீங்களா? செஞ்சீங்களா? அதை செஞ்சு வச்சுக்கணும். எப்படி செஞ்சீங்க? ரெண்டு மருந்து செஞ்சுட்டாரு. என்னத்துக்கு அதை சாப்பிடணும்? காலையில் பேசிக்கிட்டோம்ல, சொன்னாரு எந்த உடம்பு, வாதமா பித்தமா சிலைக்குமா சொல்லுங்கன்னாங்கல்ல. அது உடம்பை பொறுத்து உடம்பு சொன்னார். ஆனால் இந்த வாதம், பித்தம், சிலைக்குமா இம்பேலன்ஸ் அப்படி ஆகும் பொழுது தான் நோய் வருதுன்ற சித்த மருத்துவ அடிப்படை, ஆயுர்வேத மருத்துவ அடிப்படை. இந்த பேலன்ஸை சரி பண்ணுறத, அதாவது வாதம், பித்தம், சிலைக்குமா 3 சமமாக இருக்கக்கூடாது. கால அரை முக்கால் ஒரு கணக்கு இருக்குது ஒன்றுன்னு. அந்த கணக்கு கொண்டு வர்றது திரிகடுகு. எந்த மருந்து கொடுத்தாலும் நாங்கள் செந்தூர பஸ்பம் கொடுத்தா கூட துணை மருந்தா ரகசியமாக கொடுக்கப்படுறது எந்த பொருள்? திரிகடுகு தான். அப்பேற்பட்ட பொருள் சளி, இருமல், நெஞ்சில் கபம், பசியின்மை, இப்படி அதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த 3 பொருளுக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய கற்பம் வந்து திருமலாவும் திரிகடுகும். இந்த 2 வீட்டில் இருந்தாலும் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. இல்லை, பூரணமானதுனால எக்ஸ்பீரி உண்டு. அதை வந்து இது பண்ணிக்கணும். கொஞ்சம் 6 மாதம் செஞ்சு வச்சுக்கிட்டு காலி பண்ணிடுங்க. கொஞ்சமாக செய்யுங்க. இந்த அதில் 50 வாங்குங்க. 150 தோல் போச்சுன்னா 120 மேலே ஆயிடும் தூள். திருவிழாவும் வந்து ஒரு 50-50 வாங்குங்க. கொட்டை எடுத்த பின்னாடி அது ஒரு 20 கிடைக்கும். அதை பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த முறை நம்மெல்லாம் சந்திக்கும் பொழுதோ அல்லது இடையில நீங்கள் ஃபோன் பண்ணும் பொழுதோ வாட்ஸ்அப்பில் அந்த மருந்தை செஞ்சு திருமலான்னு எழுதி ஒட்டி எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி நான் செஞ்சுட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு புத்தகம் பரிசாக கொடுப்பேன். முதல்ல யார் வராங்களோ முன்னிலை தான். சரி, இப்போது ஒரு புத்தகம், இந்த புத்தகம் ஒரு துப்பான்னு நினைக்கிறேன். இதில் எல்லா மொழிகளும் இருக்குது. பெரிய புத்தகம் என்னன்னா, இது வந்து நான் எழுதுனது, இது நான் எழுதுனது தான். இது மணிமேகலை புத்தகத்தில் போட்டிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு நோய்க்கு 4 மருத்துவம் எழுதியிருக்காங்க. 4 மருத்துவம்னா என்ன? மூலிகை, தொடு சிகிச்சை, ரெஃப்ளெக்ஸாலஜி, முத்திரை. இப்போ முத்திரையில் சில பேருக்கு பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி வந்து ரெஃப்ளெக்ஸாலஜின்னு
இந்த காலுக்கு பயிற்சி கொடுத்தாரு இல்லையா, அது மாதிரி ஒரு கட்டையை வச்சு குறிப்பிட்ட உறுப்பை ஸ்டிமுலேட் பண்ணுறது. இது சீட்டு வைங்க. அது அத்தனையுமே அந்த உறுப்புகள் என்ன, அதுக்கு என்ன செய்யறதுன்னு இந்த புத்தகத்தில் போட்டிருக்கேன். கையில் என்ன செய்யணும், கை படுத்துறதுக்கு, காலில் என்ன செய்யணும்னு போட்டிருக்கேன். அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும், அநேகமாக கொடுப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த புத்தகத்திலே அதை தான் போட்டிருக்கேன், படங்களோட எந்த புள்ளியை எப்படி அழுத்தணும், ஒவ்வொன்றையும் படம் இருக்குது. கால் கை படம், எந்த புள்ளியை அழுத்தி என்ன செய்யணும், எந்த நோய்க்குன்னு ஒரு 59 நோய்களுக்கு நான் தினமலரில் எழுதுனது சுருக்கமாக்கி இருக்கேன். தினமலர் பழைய ஆட்களுக்கெல்லாம் தினமலர் ரிட்டாயத்தில் படித்தவங்களுக்கு தெரியும். டெய்லி என்னுடைய கட்டுரை வரும். 4ஆம் பக்கத்தில் டீக்கடை பெஞ்சின்னு ஒரு பக்கம் வரும், ஆன்மீக அனுபவம் ஒரு பக்கம் வரும், அடியில் உடல் நலம் நிகழ்ச்சி என் பேர் தான் போட்டுருக்கோம். நான் தோழராக கீழே ஆன்மீக அறிமுகம் கீழே உங்கள் கைகளில் இப்போ அது 250 ரூபா, இது 50 ரூபா, 300 ரூபா. ஆனால் நான் போகும்போது நீங்கள் கேட்டதுனால புக்கு மட்டும் கொடுத்துட்டு போவேன். வேண்டியவங்க கொரியரில் வாங்கிக்கலாம். ஏன் நானே அனுப்புகிறேன்னு. இப்போ எல்லோரும் ஃபோன் நம்பர் இது பண்ணிங்க. நான் இந்த சொன்னதெல்லாம் நான் ஒரு யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது டாக்டர் சோழா டிவின்னு போட்டிங்கன்னா, சோழானா CH2LA போடணும். ஆமாம், CH2LA சோழா டிவின்னு போடுங்க. அதை விட நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க, அப்போ தொடர்பில் இருக்கோம். நம்பரை சொல்லுங்கள், எல்லோரும் ஒரு மிஸ்டு கால் கொடுத்து வைங்க. வண்டியில் பஸ்ஸில் போகும்போது ஓய்வு இருக்கும் பொழுது நான் கூப்பிடுவேன். அம்மா நீங்கள் கொண்டு இருக்கீங்க, யாருன்னா சொல்லுங்க, அப்புறம் பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூடியூப் சேனல் வாட்ஸ்அப்பில் ஒரு இது போட்டாங்க, ஹாய் வணக்கம் ஏதாவது போட்டு விடுங்க, என்னுடைய இது அனுப்புகிறேன். ஒரு 400-500 யூடியூப் போட்டுக்கிறேன். மருத்துவ ஆன்மீகம் பாருங்கள், டாக்டர் சோழா டிவின்னு பாருங்கள். பார்த்ததுக்கு அடையாளமாக ஒரு கமெண்ட் பண்ணி ஏசியாவது ஒரு கமெண்ட் கொடுங்க, தெரிஞ்சிடும். 9500 450 904. ஆமாம், 9500450909. ஆமாம். நீங்கள் அதுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்புங்க. நான் சொல்கிற மருந்துகள் கூட சில பேர் தயார் பண்ணி பிஸ்னஸில் இருக்கிறவங்கெல்லாம் நான் அதில் சொல்லியிருக்கிற மருந்துகள் கூட சில தயார் பண்ணி விற்பனைக்கே அனுப்பலாம், மார்க்கெட்டிங்கே பண்ணலாம். இந்த மாதிரி சோப்பெல்லாம் செய்கிறாங்க, அது மாதிரி பண்ணலாம். நம்மளும் செஞ்சுக்கலாம். அடுத்தவங்ககிட்ட போக வேண்டியதில்லை, மருத்துவர்கிட்ட போக வேண்டியதில்லை. நான் ஒரு படிச்சுட்டு என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிற நேரத்தில் எனக்கு கேரளாவில் இருந்து ஒரு மருத்துவர் எனக்கு இந்த பாடம்லாம் சொல்லி கொடுத்தாரு. கடவுளால் அனுப்பப்பட்டவர். அவர்கிட்ட சில சூட்சுமங்களை கற்றுக்கிட்டு நான் 50 வருஷமாக வைத்தியம் பண்ணுறேன். 1975 அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, ப்ரைவேட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாம் கிராமத்தில் 4 வருஷம் ஊதிக்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்கெல்லாம் பதிவு பண்ணலாம், பரிசு எழுதலாம்னு வச்சு கலெக்டர்லாம் அதுக்கு ஒத்துழைச்சி, டிஓவெல்லாம் ஒத்துழைச்சி, இப்படி எல்லாம் தேவையாகனா 4 வருஷம் இவ்வளோ வைத்தியம் பண்ணாருன்னு சொன்னால் நாங்கள்லாம் பரிசைக்கு போகலாம். அப்படி நான் போனவன், அதில் பதிவான சி குரூப்பில், இப்போ பி குரூப்பில் இருக்கேன். அரசாங்கம் கூட ஒரு 3000 ரூபா பென்ஷன் கொடுக்குது. வயது முதிர்ந்த மருத்துவர்னு. அப்புறம் இந்த மருத்துவத்தால் பல அனுபவங்களை எனக்கு கிடைச்சிது. இறைவன் கருணையால் உலகம் இப்போ தமிழ்நாடு முழுக்க எனக்கு உறவுகள் இருக்குது, வேறு ஸ்டேட்லேயும் இருக்குது. ஐயா நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க, ஒட்டுக்கு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு உறவுகள் இருக்குது. உறவே இல்லாதவன் நான் அப்படின்னா அண்ணன் தம்பி எல்லாம் யாரும் இல்லை, எல்லாம் மிஸ்டு கால் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் உங்களோட பேசுவேன். பேசும்போது பேரெல்லாம் பதிவு பண்ணிக்கிறேன்.